ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னைக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஹொக்காகேவா மாறணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு வச்சிருந்த ஒரு சின்ன பையன் எப்படி நருட்டோவோட ஒரு மிகப்பெரிய வில்லனாக மாறினான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் தான் உச்சிஹா ஒபிட்டோ. ஆனால் அவனோட உண்மையான ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனை வெறும் ஒரு வில்லன்னு சொல்லிடவே முடியாது. ஸோ ரொம்ப பேசாமல் அவனை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஒபிட்டோவோட ஆரிஜின் கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஒபிட்டோ வந்து ஒரு உச்சா கிளானோட ஒன் ஆஃப் த மெம்பர். அது மட்டும் இல்லாமல் டீம் மினாட்டோட ஒன் ஆஃப் த ஒரிஜினல் மெம்பர்ஸ். இவங்க கூட வந்து கக்காஷியன், ரின்லாம் இருந்திருப்பாங்க. மற்ற உச்சியாஸ் மாதிரி பயங்கர டேலண்டடாக இல்லாமல் ஒபிட்டா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு எதாக இருந்தாலும் லேட்டாக இருந்துக்கிட்டு கக்காஷியோட வந்து காம்பீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. என்ன தான் இவன் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டிருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்திருக்கும். அதுதான் வந்து கொனஹாக்கு ஹொக்காகேவாக மாறுறது. தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கக்காஷியவும் ரின்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒபிட்டோ தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒரு பெரிய மேசிவான போல்டர் கீழே போயிட்டு சிக்கியிருப்பான். ஆனால் சாகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோட அந்த லெஃப்ட் ஷேரிங்கான வந்து கக்காஷிக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்து கொடுத்துட்டு அவன் இறக்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பட் அவன் வந்து செத்துருக்க மாட்டான். அவன் வந்து அந்த இடத்துல வந்து தப்பிச்சிருப்பான். மாட்ரா உச்சியா தான் வந்து அந்த இடத்துலேருந்து அவனை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஷிரா மசில்ஸை வச்சு ஒபிட்டோட அந்த டேமேஜ் ஆன பாடியுமே ரிப்பேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மாட்ரா அவனோட சித்து வேலையெல்லாம் காமிச்சு ஒபிட்டோ வந்து மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி அவங்க வாழ்கிற உலகமே வந்து வெறும் கஷ்டங்களால் நிறைஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவனோட ஐடியாவை வந்து மண்டைக்குள்ளே வந்து மூல செலவு பண்ணி புகுத்திருப்பான். ஃபைனல் நெயில் இந்த காஃபின் அப்படிங்கிற மாதிரி ஒரே அடி கடைசி அவனோட இதயத்தையே நொறுக்குனது வந்து பார்த்திங்கன்னா ரின்னோட டெத்துன்னு சொல்லலாம். அதுதான் வந்து அவனுக்கு ஃபைனல் பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் மனசு வந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ வந்து மாட்ராவோட ஐடியாலஜிக்கும் ஒத்துக்கிற மாதிரி காமிச்சு அந்த ஒரு மாஸ்க் போட்ட கேரக்டர் டோபியா வந்து சுற்ற ஆரம்பிச்சிருப்பான் நருட்டோ யூனிவர்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்காட்சுக்கியை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் ஒபிட்டோ வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட் சுக்கியுமி, அதாவது மாட்ராவோட பிளானை கேரி அவுட் பண்ணுறதுக்கும் நீ வந்து நிறைய இடத்துல பயங்கரமாக மாட்ராவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படியே ஒபிட்டோவோட பர்சனாலிட்டிக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, சின்ன வயசு ஒபிட்டோ பார்த்திங்கன்னா பயங்கர கைண்ட் ஹார்ட்டடான ஒரு எனர்ஜெட்டிக்கான ரொம்ப எமோஷ்னலான ஒரு எப்படி சொல்கிறது நிறைய டிட்டர்மினேஷன் இருக்கிற ஒரு குட்டி பையனாக காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற மாதிரியான கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. என்ன ஆனாலும் அவன் உயிரே போனாலும் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டு ரைவலான கக்காஷி கூட பயங்கர காம்படிட்டிவாக இருக்கிற மாதிரியான கேரக்டராகவும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொனஹாவோட மிகச்சிறந்த ஒரு ஹொக்காகேவாக மாறணுங்கிறதும் அவனோட எய்ம் எல்லாம் ட்ரீமாக இருந்திருக்கும். இன்னொரு ஐரணி என்னென்னா இந்த பிலீஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த ட்ராஜடிக்கு வந்து ஒரு மூலக்கூறாக இருந்திருக்கும். அப்படியே வளர்ந்த அடல்ட் ஒபிட்டோ கிட்ட வந்தோம் அப்படின்னா ரின்னோட டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ பயங்கர கோல்டாக மேனிப்புலேட்டிவாக ரூத்லெஸ்ஸாக மாறி இருந்திருப்பான். அவனோட எப்படி சொல்கிறது அந்த டிட்டர்மினேஷன் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக மாறிடுவான் அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலி அவன் வந்து ரொம்ப வல்னரபிளாகவும் டேமேஜ்டாகவும் ஆகியிருக்க மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ வந்து இந்த மாதிரி உலகமே வெறும் எண்ட்லெஸ்ஸான பெயினில் தான் வந்து எல்லாமே இருக்குது, இதுலேருந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி எல்லாரோட பர்ஃபெக்டான அவங்களோட ட்ரீம்ஸ்குள்ளே வந்து அவங்களே போய் வாழ்கிறது மட்டும்தான் இது வந்து ஒரே வழி அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வந்து போகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக மாட்ரா வந்து மேனிப்புலேட் பண்ணி இதை திங்க் பண்ண வச்சுருந்துருப்பான் ஒபிட்டோவை. பட் என்ன தான் வந்து இப்படி ஒரு ஐடியாலஜிக்கு வந்து ஒபிட்டோ மாறி இருந்தாலும் ஸ்டில் அந்த ஒபிட்டோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இறக்கம் வந்து இன்னும் உள்ளே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அதனால தான் இவென்ச்சுவலி நருட்டோவால் அந்த ஒரு நல்ல குணத்தை வந்து ரீச் பண்ணி அவனை மாற்ற முடிஞ்சிருக்கும். அப்படியே வந்து ஒபிட்டோவோட பவர் செட்ஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னா முக்கியமான 5 பவர் செட்ஸ் வந்து ஒபிட்டோ கிட்ட இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இவன் வந்து ஒரு உச்சிஹாங்கிறதுனால ஷரிங்கன் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்டு அந்த ப்ரிசெப்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஆப்போனன்ட்ஸோட அந்த மூமெண்ட்ஸை வந்து பயங்கரமாக ப்ரிசைஸாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கென்ஜூட்ஸும் வந்து ஆப்போனன்ட்ஸ் மேலே வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ் உச்சிஹாவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மங்கிக்கு ஷரிங்கான் இல்லைனா காமுயின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா
ஒபிட்டோவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு எபிலிட்டி காமுய். இந்த காமுயினால் வந்து பார்த்திங்கன்னா இவனையோ இல்லை மற்ற ஆப்ஜெக்ட்ஸையோ வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. சீரீஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த காமுயினால் வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யாராவது வந்து அவனோட பாடி பார்ட் மேலே எங்கேயாவது வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுனா, யாராவது அவன் பாடி பார்ட் மேலே வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா ஊர்ந்து உள்ளே போயிடுவாங்க. பர்மியபிலிட்டி மாதிரி ஆக்சுவலாக இருந்திருக்கும். பட் அது பர்மியபிலிட்டி மாதிரி இருந்திருக்காது. அவன் டச் பண்ணுற பார்ட் எல்லாமே வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த காமுய் மூலிமா. நெக்ஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஷிரா மசில்ஸு. மாட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோவை சேவ் பண்ணதுக்கப்புறம் ஹஷிரமா செல்ஸை வச்சு பார்த்திங்கன்னா அவனோட பாடியை வந்து மாடிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு என்ஹான்ஸ்டு ஹீலிங், அதுக்கப்புறம் கிரேட்டரான ஒரு ஸ்டாமினா, ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாமே அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் வுட் ரிலீஸும் இது கூட சேர்ந்து அவனுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு பவர் பூஸ்ட் மாதிரி இருந்திருக்கும் மற்ற எல்லா எபிலிட்டிஸையும் விட. நெக்ஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வுட் ரிலீஸ் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹஷிரமா செல்ஸ் வந்து அவன் பாடிக்குள்ள வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோவால் அந்த வுட் ரிலீஸை வந்து யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அவன் ஆப்போனன்ட்ஸ் மேலே வந்து போடுறதுக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு பயங்கரமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்டைல் ஜிஞ்சுரிக்கி. 4th கிரேட் நிஞ்சா வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோக்கு வந்து அந்த டென்டைல் ஜிஞ்சுரிக்காக மாறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கும். இதுவனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட சக்ரா, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, ரீஜெனரேஷன் எல்லாமே டிராஸ்டிக்கலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரூத் சீக்கிங் பால்ஸை வந்து அந்த டைமில் அவனால் கெயின் பண்ணியிருந்திருக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்லேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக வந்து இருந்திருப்பான் அந்த டைமில். பட் ரொம்ப நேரம் இருந்திருக்க மாட்டான். கொஞ்சம் லிமிட்டடான டைமுக்கு வந்து அந்த பவர் இருந்திருந்தாலும் அந்த டைமில் பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டராக காமிச்சிருந்திருப்பாங்க ஒபிட்டோவை. அப்படியே ஒபிட்டோவோட வீக்னஸஸ் கிட்ட வந்தோம்னா இவனுக்கு பவர் அப்படின்ற மாதிரி பெரிய வீக்னஸஸ்லாம் எதுவும் கிடையாது. இவனோட முக்கியமான வீக்னஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஓன் எமோஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவனோட பாஸ்ட் செல்ஃப் கிட்ட இருக்க அவனோட அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும்தான். அதில் ரொம்ப முக்கியமான இருக்க வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ரின்னோட டெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ வந்து அந்த உலகத்தை பார்க்குற கண்ணோட்டத்தையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெத்தும் அந்த ரியாலிட்டியிலேருந்தே போகணுங்கிற ஒரு அப்சஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி அவன் மாறணுங்கிற நினச்சதையே வந்து அவன் மறக்கடிக்க வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாட்ரா வந்து பயங்கரமாக வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணியிருந்திருப்பான். ஒபிட்டோ வந்து அவனோட ரொம்ப வீக்கஸ்டான பாயிண்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹெவியாக வந்து ஒபிட்டோவை வந்து மேனிப்புலேட் பண்ணி மூளை செலவு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த உலகம் வந்து அவங்க காப்பாற்றவே முடியாத ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவன் வந்து அந்த துயர மைண்ட் செட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனோட மைண்டுக்குள்ளே வந்து புகுத்தி இருந்திருப்பான். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த ஒரு வில்லன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே போவான்னு நம்ம சொல்லிட முடியும். இன்னொரு முக்கியமான ஒபிட்டோவுக்கு இருக்க வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட ஓல்டர் செல்ஃப், இல்லைனா அந்த சின்ன வயசு ஒபிட்டோன்னு சொல்லுவாங்களே அந்த செல்ஃபு. உண்மையாக சொல்லணும்னா அவனோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வீக்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாகவே அவனை சேவ் பண்ணியிருக்கும்னு சொல்லலாம். என்னதான் வந்து அவன் கெட்டவனாக மாறி இருந்தாலும் ரின்னோட, ககாஷியோட, நருட்டோட அந்த பழைய மெமரிஸு, அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சின்ன வயசில் ஹொக்காகேவாக மாறணுங்கிற அந்த ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவனுக்குள்ளே தான் இருந்திருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவால் அந்த மெமரிஸ்லாம் திருப்பி வந்து ரீகண்டில் பண்ணி அவனை வந்து நீ வந்து உன்னே தொலைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒபிட்டோ வந்து ரியலைஸ் பண்ண வச்சுருந்துருக்கும். அதனால தான் வந்து அவன் நல்லவனாகவும் மாறி இருப்பான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பவர் சைட்ஸில் இருக்க ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமுயோட லிமிட்டேஷன் தான். என்னதான் காமுய் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருந்தாலும் அது அன்ஸ்டாப்பபிளான ஒரு டெக்னிக்கோ இல்லை பவரோ வந்து கிடையாது. அந்த காமுய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் லிமிட்டேஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் சில லிமிட்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தர் அவனோட ஆப்போனண்ட்டாக இருக்கவங்க வந்து அந்த காமுயோட மெக்கானிசமை வந்து புரிஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட அதில் இருக்க ஓப்பனிங்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒபிட்டோ வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கக்காஷியே கூட எடுத்துக்கலாம். கக்காஷி வந்து அதை கண்டுபிடிச்சி அவனோட அந்த டைமென்ஷனுக்கே போய் அவனை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஆல் தான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஒபிட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏதாவது விட்டு போயிருந்தாலும் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அப்படியே அதையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பாய். Until we meet again.